ஜாதியை சேர்ந்தவர் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த ஜாதியில் சேர்ந்தவங்க வந்து சாதனை செஞ்சவங்களாக இருக்கணும், நேர்மையாளர்களாக இருக்கணும், நியாயத்துவ துன்பக்கம் இருக்கணும். அவங்கள பெருமையாக சொல்லலாம் எங்கள் ஜாதியை சேர்ந்தவங்க. சமாதியை பற்றி இப்போ வழக்கு இருந்தது, அது உங்களை ஏமாத்துகிற வேலை. நான் வழக்கறிஞர் இருக்கேன், ஹைகோர்ட்டில் தான் இருக்கேன். வழக்கு இருந்ததுன்னு இவங்க சொல்கிறதெல்லாம் பொய். ஸ்டாலினோட சேர்ந்து எடப்பாடியும் சேர்ந்து இவங்கெல்லாம் துரைமுருகன் போய் இவங்கெல்லாம் செட் பண்ணி ஹைகோர்ட்டுகளில் ஜட்ஜுங்களையே செட் பண்ணி தான் அதை வாங்கினது. இப்படி நீங்கள் பிரேமலதா நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா எங்கள் நேதாஜி ஆதரவாளர்கள் லட்சக்கணக்கில் இருக்காங்க. அவங்ககிட்ட நான் சொல்லி போடுங்க பிரேமலதாவுக்கு எதிரான போட்டீங்கன்னா நீங்கள் தமிழ்நாட்டிலே இருக்க முடியாது. காரணம் நாகரிகமான அரசியலை பண்ணுங்க. உங்களை மாதிரி அநாகரிகமான அரசியல் பண்ணுறதுக்கு நாங்கள் விரும்பலை. நாங்கள் போட்டோம்னா நீங்கள் தாங்க மாட்டீங்க. விமர்சனத்தை தாங்க முடியலைன்னா அரசியல் விட்டு போயிடும். விமர்சனம் அப்படிங்கிறது அரசியல்வாதிகள் தப்பு செய்யும் போது நாங்கள் பண்ணாத விமர்சனமாக ஸ்டாலினை பற்றி இருந்தாங்க. அவர் எங்களை தூக்கில் போட்டார். உங்களுக்கு தாங்க முடியலைன்னா ஓடி இருந்த அரசியல் விட்டு இன்னும் கொஞ்சம் நாளில் அரசியல் விட்டு நீங்கள் விரட்டப்படுவீர்கள். சந்தேகமே இல்லை, நடக்க போகுது. அதனால் பார்த்து பேசுங்க. கெட்ட வார்த்தையில் நீங்கள் பேசுனீங்கன்னா நாங்கள் ஆரம்பித்தோம்னா நீங்கள் தாங்க முடியாது. நாங்களும் ஒரு அரசியல் கட்சி, எங்களுக்கு நிறையா இவங்க இருக்காங்க. நான் அதை சொல்ல விரும்பலை. போடுன்னா போட்டுருவான். நீங்கள் ஒன்று போட்டிங்கன்னா 100 போட முடியும். வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய அரசியல் அலசல் நமது அரசியல் ஆடுகளத்தில் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம்னா பார்க்கலாம். முதல் விஷயம், முதல் செய்தி, அதாவது டிஜிபி நியமனம். டிஜிபி நியமனத்தில் மிகப்பெரிய மோசடி பண்ணாங்க. எப்படி பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஸ்டாலின் பொம்மை மாதிரி இருக்கார். அவருக்கு டிஜிபின்னா என்னன்னு தெரியாது, டிஜிபி அப்பாயின்மெண்ட்டுன்னா என்னன்னு தெரியாது. உள்ள ஒரு அதிகாரிகள் கூட்டம், இந்த உதயச்சந்திரன் ஐஏஎஸ்னு அவர் தான் இன்றைக்கி அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். அதனால தான் அந்த ஆட்சி சீரழிந்து கொண்டிருக்கிறது. இவ்வளவுக்கும் காரணம் இந்த உதயச்சந்திரனுங்கிற ஆள் தான். ஐஏஎஸ்ங்கெல்லாம் இந்த வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்களா? புரோக்கர் வேலை. அதை தான் கேட்குறேன். என்ன ஆட்சின்னு பாவம் ஸ்டாலினுக்கு ஒன்றும் தெரியலன்னா காதில் பூ சுற்றிடுறது. டிஜிபியாக 6-7 பேர் இருக்காங்க, 8 பேர் இருக்காங்க பனி மூப்பில். அவங்க தான் சீனியரு. இங்கே என்ன சதித்திட்டம்னா, ஒரு ஜூனியர் இன்னமே டிஜிபியாக அவர் இப்போ டிஜிபியாகவே இல்லை, ஏடிஜிபியாக இருக்கார். அவர் டிஜிபியாக வர்றதுக்கு இன்னும் ஒரு 6 மாதம் 1 வருஷம் ஆகும். அவர் வர இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுக்காம அப்படியே இன்சார்ஜ் பொறுப்பு அப்படின்னு ஒன்றை போட்டுட்டு, பொறுப்புன்னு ஒரு ஆளை போட்டுட்டு, இந்த அதிகாரிக்கு எப்போ வருதோ டிஜிபி, அதுக்கப்புறம் அதுவரை இந்த போஸ்ட்டை போடாமல், பதவியை போடாமல், தனக்கு வேண்டிய ஆளை போடணுங்கிறதுக்காக இந்த உதயச்சந்திரன்கிற சில போலீஸ் அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்து சதி திட்டம் பண்ணி ஸ்டாலின்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டாங்க. இப்போ நம்மளும் நான் என் பேர்லேயும் ஒரு வழக்கு போட்டேன் ஹைகோர்ட்டில். நான் முக்கியமானதுக்கு தான் வழக்கு போடணும், எல்லாத்துக்கும் போட்டுக்கிட்டு இருக்குது எப்படி முடியும்? ஏன்னா நமக்கு பல வேலைகள் இருக்குது. அதனால் இதுக்கு போட்டோன்னே அது இன்றைக்கி வந்தது. அது நாளை மறுநாள் தள்ளி போட்டிருக்காங்க. இதுக்கிடையில் சுப்ரீம் கோர்ட்டு அவமதிப்பு வழக்குன்னு போட்டாங்க. அது இன்றைக்கி வந்தது. அதில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க, ஏயா பொறுப்புக்கு ஏன் ஆள் போடுறீங்க? ஆளுங்கள்லாம் ரெடியாக இருக்கும்போது அவங்களுக்கு பதவி உயர்வு கொடுத்து போட வேண்டியது தானே, சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. ஏன்னா பாவம் அவங்கெல்லாம் 33 வருஷம் சர்வீஸ் போட்டவங்க. அந்த 8 பேர், முன்னாடி இருக்கிற 8 பேர் இந்த கூட்டம் சதி செய்கிறதுக்காக எல்லாம் ஒன்றா கூடி அவங்க வாழ்க்கையிலேயே அது ஒரு கனவு, லட்சியம், டிஜிபி ஆகணும்னு. இப்படி அயோக்கியத்தனம் பண்ணுறீங்களப்பா. உங்களுக்கு வேண்டியவங்களுக்கு போடணும்னா ஜெயிலுக்கு போகிறீங்க நீங்கள்லாம். உங்களை விடவே மாட்டோம். வருங்காலத்தில் பார்த்துக்கிட்டே இருக்கோம். அடுத்த வழக்கு இனி ஒன்றுன்னா போட வேண்டியது தான். அடுத்த வழக்கம் போட போகிறேன். இன்றைக்கி இவங்க சொல்லியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டு, ஏன் போடல, ஏன் பொறுப்பு டிஜிபி போட்டீங்க, உடனே போடுங்க அப்படின்னு
யூபிஎஸ்சி, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அவங்களுக்கு டைரக்ஷன் கொடுத்துட்டாங்க. இப்போ நாள் கழிச்சு நம்ம வழக்கம் வருது, அதுலேயும் நம்ம என்ன கேட்டிருக்கோம், பணிமூப்பின் அடிப்படையில் பொறுப்பை கொடுங்க, பின்னாடி இருக்கிற ஆளுக்கு பொறுப்பை கொடுக்காதீங்க, மிகப்பெரிய சதித்திட்டம் இதில் நடந்திருக்குன்னு கொடுக்குறோம். நாளன்னைக்கு அதுவும் வந்துடும். ஸோ டிஜிபி விஷயத்தில் நியாயம் கிடைச்சிடும்னு நினைக்கிறேன். சீனியருங்களாக பார்த்து, பணிமூப்பில் முன்னாடி இருக்கிறவங்களாக பார்த்து ஒரு கோர்ட்டு வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இப்போ வந்துடுச்சு. இனி ஏமாற்ற முடியாதுல்ல, அதனால் இனி நம்பிக்கை வந்து எல்லோருக்கும் வந்திருக்கு. அடுத்து நாளை மறுநாள் வழக்கு வரும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமான தெளிவோட ஆணை பிறப்பிக்கப்படும். இதுக்கிடையில் நான் அடுத்து ஒரு வழக்கு போடணுன்னு இருந்தேன். என்னென்னா, பீகாரில் 30 லட்சம் பேர் சத்தம் வந்து லிஸ்ட்டில் இருக்குது. ஒரே ஆள் 6 இடத்துல ஓட்டு வச்சுருக்கான். இது பூரா தமிழ்நாட்டில் நடந்திருக்கு, தமிழ்நாட்டிலையும் இருக்குது. சத்தம் லிஸ்டெல்லாம் எடுத்திங்கன்னா வரும். அதனால் தமிழ்நாட்டில் பீகாரை போல் செத்தவன் ஒரே ஆள் 10 பேர் வச்சுருக்கேன், இதெல்லாம் நீக்கிட்டு இது பண்ணி பரிசீலனை பண்ணி புதிய வாக்காளர் பட்டியலை வெளியிடணும் அப்படின்னு வழக்கு போடுவதற்கு ரெடியாக இருந்தேன். இதுக்கிடையில் வடநாட்டிலே ஒருத்தர் வழக்கு போட்டார். அவர் தமிழ்நாட்டையும் சேர்த்து போட்டார். 5 மாநிலங்கள் அதை வச்சு தமிழ்நாட்டையும் சேர்த்து என்ன சொல்லிட்டாருன்னா, இது வந்து தமிழ்நாடு உள்பட எல்லா 5 மாநிலங்களிலும் புது வாக்காளர் பட்டியல் எல்லாம் சேர்த்தவங்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போடணும் அப்படின்னு போட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்டு எல்லா அரசாங்கத்துக்கும் எலெக்ஷன் கமிஷனுக்கும் வழக்கை எடுத்து நோட்டீஸ் அனுப்பிட்டாங்க. அதனால் அது வந்ததுன்னா ஸ்டாலின் காலி. ஏன்னா இப்போ தான் உங்களுக்கு தான் தெரியுமே எதிர்கட்சிகள் என்ன நிலைமையில் இருக்காங்கன்னு. அவன் குழி தோன்றான், ஸ்டாலினுக்கு ஆதரவாக அவன் குழி தோன்றான். எவன் ஸ்டாலினோட ஏஜென்ட்டுன்னே தெரியல. நான் சொல்கிறேன் இல்லை, இந்த பிஜேபி அதிமுக அலைன்ஸை உடைக்கிறதுல மிகப்பெரிய சதித்திட்டம் நடக்குது. அதன் தலைவர் அண்ணாமலை. முன்னாடியே சொன்னேன், ஒருத்தர் நம்பலை. அண்ணாமலை அப்படி ஆளான ஐயோ அண்ணாமலை தான் இந்த வேலை பண்ணுறது. இப்போ இந்த என்னென்ன வேலை பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிடிவியை தூண்டி விட்டது இவரெல்லாம் விட்டு வழக்கு. இப்போ டிடிவி என்ன சொல்லிட்டு பண்ணார், நான் விலகிறதுக்கு நயினார் நாகேந்திரன் தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அண்ணாமலை. அதனால் டிடிவி தினகரன் அண்ணா இப்போ ஒரு நயினார் நாகேந்திரன் தான் காரணம் அப்படின்ட்டு. வெளியேறியதற்கு முக்கிய காரணமே எங்கள் தொண்டர்கள் எனக்கு கொடுத்த ப்ரெஷருக்கு, அழுத்தத்துக்கு, எங்கள் நிர்வாகிகள் கொடுத்த அழுத்தத்திற்கு காரணமே நயினார் நாகேந்திரன் டெய்லி பழனிசாமியை தூக்கி பிடித்த காரணங்கள். அவர் அமித்ஷா அவர்கள் சொல்லியதை என்ன சொல்லியிருக்காரோ, அமித்ஷா எங்கேயும் பழனிசாமியை முதலமைச்சர்னு சொல்லலை, அதிமுக சேர்ந்த ஒருத்தர் தான் சொன்னார். எப்படியா காரணம், என்ன காரணம் சொல்கிறேன். டிடிவி தினகரன் சந்தர்ப்பவாதி. ஒரு ஓட்டு கிடையாது, தொகுதிக்கு ஒரு ஓட்டு கிடையாது, 200 300ன்னு அங்கங்கே கொடுத்துட்டு பண்ணிக்கிட்டு பெரிய இது மாதிரி பேசுகிறார். நம்ம குலத்தோர் மக்களுக்கு சொல்கிறேன், அதாவது நீங்கள் எங்கள் ஜாதியை சேர்ந்தவர் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, அந்த ஜாதியில் சேர்ந்தவங்க வந்து சாதனை செஞ்சவங்களாக இருக்கணும், நேர்மையாளர்களாக இருக்கணும், நியாயத்துவத்தின் பக்கம் இருக்கணும். அவங்கள பெருமையாக சொல்லலாம் எங்கள் ஜாதியை சேர்ந்தவங்க. இப்போ பிள்ளைமா இருக்க வஉசி என் ஜாதியை சேர்ந்தவர்னா பெரிய தியாகியை சொல்கிறாங்க. முத்துராமலிங்க தேவரை வந்து முக்குலத்தூர் கும்புறாங்கன்னா அது காரணம் அவங்க பெரிய சுதந்திர இதுக்கெல்லாம் போராடி நேதாஜியோட போராடினவங்க. அப்படிப்பட்ட சாதனையாளர்களை எங்கள் ஜாதியை சேர்ந்தவங்கன்னு சொல்லுங்கள். நீங்கள் சசிகலாவையும் தினகரனையும் அஞ்சாதின்னு சொல்லக்கூடாது. எல்லாம் கொள்ளையடித்தவங்க. ஓபிஎஸும் அவ்வளவு சொத்து வச்சுருக்காங்க, நிறைய விஷயம் வெளியில் வருது, எல்லோரும் கொள்ளையடிச்சிருக்காங்க. அவங்கள வந்து நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே மாதிரி அதிமுகவுக்கும் சொல்கிறேன், அவர் எப்படிப்பட்டது இருந்தால் தான் சொத்தையே நாட்டுக்கு எழுதி வச்சார். ஆனால் இன்றைக்கி அதிமுகவில் இருக்கிற தலைவர்கள் தூய்மையானவங்களா நல்லா யோசிச்சு சொல்லணும். அப்போ எந்த தலைவரையும் ஏற்றுக்கொள்ள முடியலைன்னா நீங்கள் வந்துக்கிட்டு அதிமுகவில் இருக்காங்கங்கிறதுக்காக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. நாங்கள்லாம் எடப்பாடி இப்போ உங்கள் மேலே எல்லாம் நாங்கள் முதல்ல ஆரம்பத்தில் ஆதரவாக இருந்தோம். சமாதி வந்ததுலேருந்து எனக்கு அதில் ஏற்றுக்கொள்ளவே முடியலை. ஏன்னா நிறைய பேர் சொல்லுவீங்க சமாதியை பற்றி. இப்போ வழக்கு இருந்தது, அது உங்களை ஏமாத்துகிற வேலை. நான் வழக்கறிஞர் இருக்கேன், ஹைகோர்ட்டில் தான் இருக்கேன். வழக்கு இருந்ததுன்னு இவங்க சொல்கிறதெல்லாம் பொய். இப்போ ஸ்டாலினோட சேர்ந்து எடப்பாடியும் சேர்ந்து இவங்கெல்லாம் துரைமுருகன் போய் இவங்கெல்லாம் செட் பண்ணி ஹைகோர்ட்டுகளில் ஜட்ஜுங்களையே செட் பண்ணி தான் அதை வாங்கினது. அதுக்கு துணை போனவர் வருவான் எடப்பாடி. ஏன்னா ஹைகோர்ட் ஜட்ஜ் என்ன சொன்னாங்கன்னா,
அரசாங்கத்திலேருந்து ஒரு ஆர்டர் வாங்கிட்டு வாங்க, உங்கள் இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு நாங்கள் ஆர்டர் போடுறோம்னாங்க. அந்த ஆர்டரை 1 மணி நேரத்தில் கொடுத்தாரு எடப்பாடி. எடப்பாடி அந்த ஆர்டரை கொடுக்காமல் இருந்திருந்தால் ஹைகோர்ட்டில் ஆர்டரே வாங்கியிருக்க முடியாது. அதெல்லாம் தெரிஞ்சு எடப்பாடி உடந்தையாக இருந்தால், இல்லை அந்த ஹைகோர்ட்டில் ஆர்டர் போட்டவுடனே சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணியிருந்தாங்கன்னா முடிஞ்சு போச்சு. நான் பண்ண போகிறேன்னு சொன்னாலே முடிஞ்சு போச்சு. எல்லாமே நிறுத்தியிருக்கலாம். அதனால தான் அவருக்கு மேல் எங்களுக்கு மிக கோபம். எல்லாத்துக்கும் மேலே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எம்ஜிஆருடைய சொந்த சகோதரர் சக்கரபாணி பசங்களுக்கு இது வக்கீல் நோட்டீஸ் அனுப்புனாங்க பாருங்கள். இபிஎஸும் ஓபிஎஸும் 2 பேரும் கையெழுத்து போட்ட காப்பி வச்சுருக்கேன். எவ்வளோ பெரிய துரோகம்! பாவம், அந்த அவங்க குடும்பம்லாம் கஷ்டப்படுறாங்க. ஒரு பையன்லாம் வேலை இல்லாமல் இருக்கான் குடும்பத்தில். அவங்களுக்கு அவர் எம்ஜி சக்கரபாணி பேரனெல்லாம் அவங்களுக்கு போய் இது அனுப்புகிறாங்க. இவங்க நோட்டீஸ் அனுப்பின 1 வாரத்தில் லீலாவதி ஹார்ட் அட்டாக் செத்தாங்க. லீலாவதி தான் எம்ஜிஆருக்கு கிட்னி கொடுத்தாங்க. அப்போ இப்படிப்பட்ட தலைவர்கள்லாம் அதிமுகவில் இருக்காங்கங்கிறத வச்சுக்கிட்டு இவங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம்னு நினைக்கக்கூடாது. அதனால் இது இருங்க. ஆனால் அதுக்குள்ளே அண்ணாமலை ஃபுல்லாக தூண்டி விட்டு டிடிவியை விலக வச்சுட்டாரு. டிடிவி ஏன் விலகுனீங்கன்னா என்ன சொல்கிறாரு? நயினார் நாகேந்திரன் தான். ஏன்னா அண்ணாமலை நயினார் நாகேந்திரனை கவுத்தணும்னு பார்க்குறாரு. நயினார் நாகேந்திரன் உண்மையிலே சொல்கிறேன், எந்த அரசியலுக்கும் வர்றதில்லை. அவர் பாட்டுக்கு ஒதுங்கியிருக்காரு. அவர் இவர் டிடிவி சொல்கிறாரு, நயினார் நாகேந்திரன் என்ன சொன்னாராம், எங்கள் கூட்டணியின் தலைவர் எடப்பாடின்னு சொன்னாராம். அதுக்காக பெரிய கொட்டுன்னு கொட்டுது உங்களுக்கு செல்வாக்கு. 1 ரூபாயை ஓட்டு போட மாட்டான். இவர் இருக்கிற தஞ்சாவூர்லேயே டெபாசிட் போயிடும். கூட்டணியில் நின்று வாங்க சொல்லுங்களேன். நம்ம குதிக்கிறாங்க. எடப்பாடியை கூட்டணியின் தலைவர்னு சொல்லிட்டாரா நயினார் நாகேந்திரன் அப்படிங்கிறாரு. அன்றைக்கி அமித்ஷாவே எடப்பாடி தான் அடுத்த என்டிஏ ஆட்சிக்கு வந்தால் முதலமைச்சர்னு சொன்னாரா இல்லையா? அப்போ எங்கே போனீங்க? ஆக இந்த எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சில சுயநலவாதிகள் இந்த பிஜேபி கூட்டணியை உடைக்கணும். ஸ்டாலினை மறுபடியும் முதலமைச்சர் ஆக்கணும். இந்த திட்டத்தை வச்சு செயல்படுத்தி கொண்டிருப்பவர் அண்ணாமலை. அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ணுறவனெல்லாம் சொல்லிடுறேன், இது உண்மை. நான் உண்மையை தான் பேசுவேன், பின்னாடி தெரிஞ்சுக்குவீங்க. அண்ணாமலை திமுகவை மீண்டும் ஸ்டாலினை ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக பாஜக உள்ளே இருந்தே வேலை செய்து கொண்டிருக்கிறார். அதனால் இந்த சட்டசபையிலும் ஸ்டாலினை ஜெயிக்க வைப்பதற்கு அண்ணாமலை எல்லா உதவிகளையும் செய்வார். அவர் பாஜகவில் இருக்கிறவரை உருப்படாது, பாஜக அலையன்ஸ் உருப்படாது, அதை கெடுத்து விடுவார். அதனால் இப்போ போய்கிட்டு இருக்கிற நிலைமையெல்லாம் பார்க்கும்போது அடுத்து மீண்டும் திமுகவின் ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகி விடுவாரோங்கிற சந்தேகம் எல்லோருக்கும் வந்துவிட்டது. இவர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து அதற்கான வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது மிகவும் வருத்தத்துக்குரிய செய்தி. இந்த வேலையை முக்கியமாக செய்பவர் அண்ணாமலை. அண்ணாமலைக்கு எனக்கு என்ன பங்காளி சண்டையா? அண்ணாமலையை நான் ஏன் தாக்கணும்? அண்ணாமலை எத்தனதில் இப்போ உயர்த்தி பேசியிருக்கேன். அண்ணாமலை உனக்கெல்லாம் யார் ஐபிஎஸ் கொடுத்தாருன்னு சொல்லி நம்ம நாட்டு வக்கீல் ஆர்எஸ் பாரதி பேசும்போது அண்ணாமலைக்காக வரிஞ்சு கட்டி பேசினவங்க நாங்கள். அண்ணாமலையை ஆரம்பத்தில் உயர்த்தி தான் பேசணும். ஆனால் தப்பாக நடந்தாங்கன்னா அப்போ அந்த தப்பை சுட்டி காட்ட வேண்டியது எங்களுடைய கடமை இல்லையா? நாங்கள் பேசுகிறத பல பேர் நம்புகிறீங்க இல்லை. ஒவ்வொருத்தர் ஆதரவாளர்கள் எங்கள் இதில் இருப்பீங்க. சில பேர் ஒவ்வொருத்தரும் ஒன்று ஆதரிப்பீங்க. ஆனால் அதுக்கு எதிராக நாங்கள் பேசுனா நீங்கள் கோவிச்சுக்கக்கூடாது. நான் சொல்கிறதுல உண்மை இருக்கான்னு பார்க்கணும். எடுத்த உடனே அண்ணாமலையை பேசுகிறீங்கன்னா அப்படிப்பட்ட ஆளுங்க எங்கள் சேனலுக்கு நீங்கள் லாயக்கில்ல, வேறு சேனல் போயிடுங்க. உண்மையைத்தான் சொல்லலாம். நான் யார்கிட்டையும் பணத்தை வாங்கிட்டு பேசுகிறேன்னா, இல்லை வேறு எதுலையாச்சும் ஒரு இதில் பேசுகிறேன்னா, யாரையும் கவுத்தணும்னு பேசுகிறேன்னா, நாங்கள் பேசுகிறது நியாயத்தை தானே பேசுகிறோம். நியாயம் உங்களுக்கு கசந்துச்சுன்னா நீங்கள் போயிடுங்க சேனலை விட்டு. நான் சேனலை வச்சு பிஸ்னஸ் நடத்தலை, எனக்கு தனி தொழில் இருக்குது. எனக்கு நான் வழக்கறிஞராக இருக்கேன், எனக்கு தொழில் இருக்குது. வழக்கறிஞர் மட்டும் இல்லை, இன்னும் பல இவங்க விஷயங்கள் எல்லாம் நான் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு யூடியூப்பில் சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லை. யூடியூப்பில் பல நல்ல விஷயங்களை சொல்லணுங்கிறதுக்காகத்தான் அந்த சேனலை ஆரம்பித்தேன். நான் சொல்கிறதுல உண்மை இருக்கும். அண்ணாமலை திட்டம்னா அண்ணாமலை தப்பு பண்ணுறாருன்னு அர்த்தம். அரசியல்வாதிகளின் கலர் உங்களுக்கு தெரியாது. அதனால தான் சொல்கிறேன், பாஜகவும் அதிமுக கூட்டணியை உடைப்பதற்கான சதி அண்ணாமலை தலைமையில் நடந்து கொண்டிருக்கிறது. டிடிவியை வெளியில் கொண்டு வந்ததும் அவர்தான். இனிமேல் அவர் விஜய் பக்கம் போனாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஆனால் விஜய் அண்ணாமலை மட்டும் சேர்க்க மாட்டார், மற்றவர்களை சேர்த்து கொள்வார்.
அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால் மறுபடியும் 2026 திமுகவை ஜெயிப்பதற்கு எதிர்க்கட்சிகள் தலைமையில், அண்ணாமலை தலைமையில் ஒரு கூட்டம் வேலை செய்கிறது. அந்த கூட்டம் வெற்றி பெற்று விடுமோங்கிற அச்சம் எல்லோருக்கும் வந்துவிட்டது அப்படிங்கிறது தான் முதல் கட்ட கருத்து. அடுத்தது, செங்கோட்டையனை கட்சி பதவியை விட்டு தூக்கியிருக்காங்க. அது சரிதான். எந்த கட்சியில் இருந்தாலும் அந்த கட்சியுடைய இதுக்கு சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு இருக்கணும். நீங்கள் ஒரு கட்சியில் வந்துக்கிட்டு ஒரு பிரச்சனையை எழுப்பணுன்னா செயற்குழு பொதுக்குழுவில் தான் நீங்கள் பேசணும். பப்ளிக்கில் போய் உங்களுக்கு பத்திரிகையாளர்கள் மத்தியில் அதை பேசுனீங்கன்னா அது ஒழுங்கினம்னு வரும். அதன் அடிப்படையில் அவர்கள் பதவியை விட்டு தூக்கியிருக்காங்க. எதிர்பார்க்கவில்லை அப்படிங்கிறார் அவர். என்ன எதிர்பார்க்கல? மைக்கை வாங்கிட்டு வெளியில் கட்சியை பற்றி பேசுனீங்கன்னா தூக்கத்தான் செய்வாங்க. இவர் சொல்கிறார் சர்வாதிகாரத்தின் உச்சங்கிறார். யார்? ஓபிஎஸ். எப்படி சர்வாதிகாரத்தின் உச்சம்? கட்சிக்கு இதுக்கு மீறினது மாதிரி தானே, கட்சி சட்டத்திட்டங்களுக்கு மீறினது மாதிரி தானே எதிர்ப்பாக பேசுவது. அதனால் செங்கோட்டையனின் அரசியல் வாழ்க்கையும் இத்துடன் முடிந்து விட்டது. அவரும் பாஜக அதிமுக கூட்டணியை உடைப்பதற்கான கூட்டத்தில் சேர்ந்து விட்டார். அதனால தான் எல்லாம் எலெக்ஷன் டைமில் இப்போ இது பண்ணுறாங்க. கூடிய சீக்கிரம் அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிப்பார், பிஜேபி ஓட்டை பிரித்து ஸ்டாலினை ஜெயிக்க வைப்பதற்காக. அதுவும் கூடிய விரைவில் நடக்கும். செங்கோட்டையன் வட இந்தியாவுக்கு போயிருக்காரு. கேட்டால் இமயமலை பக்கம் போகிறேன் அப்படின்ட்டு போகிறாரு. ஆனால் அங்கே போய் வட இந்தியாவில் யாரை பார்க்குறாரு? யார் இவருக்கு ஐடியா கொடுக்குறா? இவருக்கு பின்னாடி இருந்து யார் எந்த கட்சியை உடைக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் போக போக தெரிய வரும். அதனால் செங்கோட்டையனின் அரசியல் வாழ்க்கை முடிந்துவிட்டது. அதிமுக தொண்டர்களும் அவருக்கு ஆதரவு கொடுக்க மாட்டார்கள். அதனால் செங்கோட்டையன் பேசினதும் அதிமுக பாஜக கூட்டணியை உடைப்பதற்கான ஒரு யுக்தி அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்து. அதனால் நம்ம ஸ்டாலின் வேண்டாம் என்று சொல்லும் யாரும் செங்கோட்டையனை ஆதரிக்க முடியாது. காரணம், இவர்கள் ஸ்டாலினின் ஆதரவு மறைமுகமாக கொடுத்து அவரை ஜெயிக்க வைப்பதற்காக தேர்தல் சமயத்தில் இந்த மாதிரி விஷயத்தை பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் நமது அடுத்த கட்ட கருத்து. அடுத்தது, ஸ்டாலின் வெளிநாட்டு பயணத்தெல்லாம் முடித்து விட்டார். வெளிநாட்டு பயணத்தை முடிச்சுட்டு கிளம்பிட்டார். ஜெர்மனியை விட்டு, லண்டனை விட்டு வரும்போது என்ன சொல்கிறாரு? நீங்காத நினைவுகளுடன் இங்கிருந்து செல்கிறேன். அப்போ பிக்னிக்கு தான் போயிருக்காரு. அது முதலீடுகளை ஈர்க்க இல்லை. முதலீடுகளை ஈர்க்க போனால் நீங்காத நினைவுகளுடன் எப்படி வருவீங்க? முதலீடுகளை எவ்வளோ ஈர்த்தேன்னு சொல்லுங்கள். எடப்பாடி கேட்குறாரு, எவ்வளோ முதலீடுகளை ஈர்த்தேன்னு சொல்லுங்கள். இல்லை முதலீடுகளை ஈர்த்தீங்களா, இல்லை நீங்கள் போய் கொள்ளையடித்த பணத்தை முதலீடு செஞ்சீங்களா? ஏன்னா வைரமுத்து அப்படி தான் கவிதை எழுதுகிறார். முதலீடுகளை செய்து விட்டாயின்னு சொல்லுது. அதனால் எடப்பாடி கேட்குறாரு, முதலீடுகளை எங்கே ஈர்த்தீங்க அப்படின்னு கேட்டால் அவர் என்ன சொல்கிறாரு? பெரியாரின் கொள்கைகளை அங்கே முதலீடு செஞ்சுட்டாராம். பெரியாரின் கொள்கைகளை முதலீடு செய்கிறதுக்கு எங்கள் பணம் தான் கிடைச்சதா? மக்கள் வரி பணத்துலேருந்து போவீங்களா? அதனால் சும்மா போய் நல்லா சுற்றிட்டு நம்ம பணத்தில் ஒன்றும் இது இல்லாமல் சிகிச்சையை மட்டும் உடம்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு வேறு ஒன்றுமே இல்லாமல் வெறுங்கையுடன் திரும்பி வருகிறார். நம்முடைய கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான பணம் அரசு பணம் வீணடித்து விட்டு திரும்புகிறார் அப்படிங்கிறது. அதே ஒன்றுமே தெரியல அவருக்கு. இந்த டிஜிபி இதுக்கெல்லாம் அவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. போலீஸ் ஆஃபீஸருங்க ஃபோன் பண்ணுறாங்க, சார் கேஸை போட்டாங்க. யார் போட்டான்னு கேட்குறாரு. அந்த வரதராஜன் ஒருத்தர், அவருக்கு பின்னாடி அதிமுக பிஜேபியுடைய தூண்டுதல் இருக்கிறதா அவர் கேட்குறாரு இங்கேருந்து ஃபோனில். இவங்க சொல்கிறாங்க, அப்படி தெரியல சார், அவர் தனி கட்சி வச்சுருக்காரு, அவர் தான் போட்டிருக்காரு. அதுக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருக்காரு தெரியுமா? நான் எவ்வளவோ சொன்னேன் இல்லையா, சட்டப்படி செய்யுங்கன்னு, ஏன் அப்படி பிரச்சனை பண்ணுறீங்கன்னு திட்டியிருக்காரு. அப்போ அதுலேருந்து என்ன தெரியுது? அந்த டிஜிபி இதுக்காக அவருக்கு ஒன்றுமே தெரியலையே டிஜிபி இதுன்னு. இந்த அதிகாரிகள்லாம் ஒரு சுற்றுறான். அவன்லாம் ஆட்சி மாறட்டும் ஜெயிலுக்கு அனுப்புகிறோமா இல்லையான்னு பாருங்க. அவன்லாம் ஏமாற்றி வாங்கியிருக்கான். பாவம் இல்லையா? 34 வருஷம் சர்வீஸ் பண்ண சீனியர்கள் எல்லாம் ஒதுக்கி தள்ளுறதுக்கு எவ்வளோ திமிரு இருக்கணும், எவ்வளோ தைரியம் இருக்கணும் உங்களுக்கு. உள்ள சதித்திட்டம் பண்ணி உங்களுக்கு வேண்டிய ஆளுகளை கொண்டு வர்றதுன்னா 8 பேர் இழிச்சவாயனா ஐபிஎஸ் படித்தவன். அதனால தான் போட்டோம். இன்னும் உங்களை விடவே மாட்டோம். இதில் சம்மந்தப்பட்ட அதிகாரிகளை பூரா என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். மயிறு எரியுது. நானாக டிஜிபி வர போகிறேன், எதுக்கு அவங்களுக்காக பேசுகிறேன்? இந்த டிஜிபி ப்ரொமோஷன் வரவங்க யாருகிட்டையும் நான் பேசுனது கூட இல்லை. மனசாட்சின்னு ஒன்றும் இல்லையா? இப்படி ஒரு பொம்மை முதலமைச்சர் இருந்தால் இந்த மாதிரி கூத்தடிப்பீங்களா? கீழே இருக்கிற ஆஃபீஸருங்கள்லாம் வச்சுருக்கோம் பாருங்க உங்கள் ஒவ்வொருத்தருக்கும். அடுத்து இன்னொரு வழக்கு போட போகிறேன். என்ன தெரியுமா?
பூத்து வாரியாக ஓட்டை எண்ணக்கூடாது. இது சுப்ரீம் கோர்ட்டில் தான் போட போகிறோம். பூத்து வாரியாக ஓட்டை எண்ணாத. பூத்து வாரியாக என்னன்னா எந்த தெருக்காரன் எங்கே போட்டான்னு சொல்லி அவனை அடிக்கிறாங்க, தண்ணி வராமல் பண்ணுறாங்க, எலக்ட்ரிசிட்டி வராமல் பண்ணுறாங்க, வாக்கு ரகசியம் வெளியில் போயிடுது. அதனால் அடுத்த வழக்கு அதுதான். ஓட்டு எண்ணிக்கை பூத்து வாரியாக எண்ணக்கூடாது. ஒட்டு மொத்தத்தை மொத்தமாக முன்னாடி வாக்குச்சீட்டு இருக்கும்போது அப்படி தான் எண்ணாங்க. அதாவது ஒவ்வொரு பூத்தாக எண்ண மாட்டாங்க, எல்லாத்தையும் மொத்தமாக கொட்டி கலைக்கு மொத்தமாக எண்ணுவாங்க. ஆக இப்போ இந்த சிஸ்டம் கொண்டு வந்தாங்கன்னா 8 மணிக்கு ஆரம்பித்தாங்கன்னா 8 மணி 2 நிமிஷத்துக்கு ரிசல்ட் வந்துடும். ஒட்டுமொத்த இதையும் எலக்ட்ரானிக் அந்த இதில் ஓட்டிங்கில் வச்சு ஒட்டுமொத்த இதையும் மொத்தமாக எண்ணணும். அப்போ தான் எந்த தெருக்காரன் எங்கே போட்டான் வந்தால் போய் அடிக்கிறானே, கரண்ட்டை கட் பண்ணுறானே, இந்த 2 தெரு எனக்கு ஓட்டு போடல கரண்ட்டை கட் பண்ணுங்கிறானே, இந்த 2 தெரு ஒன்று போடல தண்ணி கட் பண்ணுங்கிறானே மந்திரியை. அவங்க வந்து ஐயா தண்ணி இது போயிடுச்சு, கரண்ட்டு போச்சு, இது போச்சுன்னா நீ எனக்காக ஓட்டு போட்டேங்கிறானே. அப்போ ஓட்டுடைய ரகசியம் என்ன ஆச்சு? ஓட்டுடைய ரகசியம் போயிடுது இல்லை. அது நடக்கக்கூடாது. ஓட்டு ரகசியம் காப்பாற்ற வேண்டிய அடுத்த வழக்கு அதுதான் சுப்ரீம் கோர்ட்டில். இன்னொரு புதிய வாக்காளர் பட்டியலுடன் போடணும், அந்த தேர்தலில் இது பண்ணணும்னு நினச்சோம். வட இந்தியாவை சேர்ந்தவங்களே அதை போட்டு விட்டார்கள், அதில் தமிழ்நாடையும் சேர்த்து விட்டார்கள். அதனால் இனி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம நீதிமன்றத்தை தான் நாடணும். ஆட்சி செய்கிறவங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுறது? அதனால் அந்த விஷயத்தையும் இந்த வழக்கையும் போடுவதற்கு தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிறது அடுத்த கருத்து. எங்கள் அம்மா லேடி கேப்டன். ஓகே, லேடி கேப்டன்னு ஒருத்தவங்க வராங்க. ஜான்சி ராணி சிங்கமாக வருவார்கள் அப்படிங்கிறார் ஒருத்தர். யார் அந்த பெண்? லேடி கேப்டன் ஜான்சி ராணி சிங்கமாக சட்டசபையில் நுழைவாங்க அப்படின்னு நம்ம பிரேமலதாவை சொல்கிறாரு ஒரு பையன் பிரபாகரன். நான் என்ன சொல்கிறேன்னா, அவர் விஜயகாந்த் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நல்ல மனுஷன், நிறைய பேருக்கு உதவி செய்வார். அது வேறு. அரசியல்னு வந்தால் நம்ம உண்மையை பேசணும்ல. இந்த அம்மா பிரேமலதா என்ன சொன்னாங்க, அவர் இறந்த அன்றைக்கி நிறைய பேர் வந்தாங்க, லட்சக்கணக்கான கூட்டம். இந்த அம்மா என்ன சொன்னாங்க, எந்த பிரதமருக்கும் எந்த ஜனாதிபதிக்கும் இந்தியாவில் இருக்கிற எந்த தலைவருக்கும் வராத கூட்டம் விஜயகாந்துக்கு வந்ததுன்னு பிரேமலதா சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், அவர் நல்ல மனுஷம்மா, அவரை பற்றி எங்களுக்கு நல்ல ஒப்பீனியன் உண்டு, ஆனால் இப்படியெல்லாம் பொய் சொன்னீங்கன்னா எப்படி? 1969 அப்போ இருந்த ஜனத்தொகைக்கே 15 லட்சம் பேர் அண்ணாதுரைக்கு வந்தாங்க. விஜயகாந்துக்கு ஒரு 2-3 லட்சம் கூட்டம் வந்திருக்கான், அவ்வளோதான். 15 லட்சம் பேர் வந்தாங்க அண்ணாதுரைக்கு. அதுதான் ரெக்கார்ட். அடுத்தது அந்த ரெக்கார்டு அடித்தது எம்ஜிஆர். இதில் லட்சக்கணக்கான பேர் கூட்டினாங்க எம்ஜிஆர். இதில் இவங்க எல்லாத்துக்கும் வந்ததை விட இப்போ விஜயகாந்துக்கு வந்ததுன்னு இந்தம்மா சொன்னாங்கன்னா நம்ம எப்படி ஏற்றுக்க முடியும்? நான் அதை எதிர்த்து சொன்னேன், இது பொய், நீங்கள் இப்படியெல்லாம் மிகைப்படுத்தி பேசாதீங்கம்மா அப்படின்னு தான் சொன்னேன். அடுத்து எங்கள் விஜயகாந்த் இல்லாமல் யாரும் தேர்தலில் ஜெயிக்க முடியாதுன்னாங்க. ஏமா அந்த அவர் 10% ஓட்டு தான் வாங்கினார், கட்சி ஆரம்பித்தோன்னா 2006 10%. அப்புறம் மறுபடியும் குறைஞ்சி போய் மக்கள் நல கூட்டணின்னு 2016 திருமாவளவன், கம்யூனிஸ்ட்டு, வைகோ எல்லாரோடையும் சேர்ந்தே 6% தான் வாங்கினார். அப்போ அவருடைய 10% இருந்தால் அவர் ஓட்டுது 2%-ஆக குறைஞ்சது. 2021 சட்டசபை தேர்தலில் நீங்கள் டிடிவி தினகரனில் நிற்கும் போது நீங்களும் டிடிவி தினகரனுமே சேர்ந்து 3% தான் வாங்கினீங்க, எல்லா இடத்துலையும் டெபாசிட்டு போச்சு. அதனால் நீங்கள் மறுபடியும் விஜயகாந்த் இல்லாமல் தமிழக அரசியலில் யாரும் வர முடியாதுன்னா பொய்யாக பேசாதீங்க, அது பொய் பொருத்தமாக இல்லை அப்படின்னு சொன்னோம். இது உண்மையாக இல்லையா? இது கேட்குறவங்க எல்லோரும் யோசிச்சு பாருங்க. விஜயகாந்த் நல்ல மனுஷன், அது வேறு. அரசியலில் அவர் பெரிய சக்தியாக இருந்தாரா? 10 தேஞ்சு 5 6 ஆகி 6 தேஞ்சு 3 ஆச்சு, அவ்வளோதான். அவர் உயிரோடு இருக்கும்போதே 3% தான் வாங்குச்சு. அதனால் எங்களுக்கும் ஓட்டு இருக்குன்னு சொல்லி கேளுங்க. எங்கள் பேர் இல்லாமல் யாரும் ஜெயிக்க முடியாதுன்னெல்லாம் ஒரு அப்பட்டமான பொய் அப்படின்னு சொன்னோம். அந்த அம்மாவுக்கு பயங்கரக்கும் உண்மையை பேசுகிறாங்க. உண்மையை பேசக்கூடாது, அவங்க சொல்கிற பொய்க்கெல்லாம் ஆமான்னு சொல்லணும். அப்புறம் இப்போ 15,000 ரூபா பென்ஷனு, அதை பற்றி நம்ம தான் பேசணும், வேறு யாரும். உடனே குதிச்சிட்டாங்க. அது எப்படி 15,000 ரூபான்னு கொடுத்து, அது 1 வருஷம் ஆச்சு, 1.5 வருஷம் ஆச்சு, அவங்களே கொடுத்துட்டாங்க. அவங்களே எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் விஜயகாந்தனுடைய டெத் சர்டிஃபிகேட் எடுத்து, இறப்பு சான்றிதழை எடுத்து, அவருடைய லீகல் ஏர் எடுத்து, வாரிசு சான்றிதழை எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணால் தான் வரும். 15,000 ரூபாய்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களே, 100 கோடி ரூபாய்க்கு இன்ஜினியரிங் காலேஜ் விற்கிறீங்களே, இப்போ கேப்டன் டிவியும் விற்க போகிறாங்கன்னு ஒரு செய்தி வருது. அது விற்றா அது பல 100கணக்கான கோடி. இவ்வளவெல்லாம் பண்ணுறவங்க அரசாங்க பணத்திலிருந்து 15,000 ரூபா வாங்கணுமா? ஏன்னா எம்ஜிஆர் இருந்த உடனே விஎன் ஜானகி பென்ஷனுக்கு போடல,
கருணாநிதி இறந்த உடனே தயாளு அம்மாள் பென்ஷன் கேட்டு போடல. ஏன்னா அவங்கெல்லாம் வசதியாக இருக்காங்க சொத்து. அது மாதிரி இவருக்கு இவ்வளோ வசதி சொத்து இருக்கும்போது நீங்கள் மட்டும் 15,000 போடுவான்னா இந்த அம்மா யாருமே செய்யாத வேலையை செய்கிறாங்க. ஆம்பளை அவங்க ஆளுங்களை ரெடி பண்ணி கட்ட வார்த்தையில் நம்மளை திட்ட வைக்கிறாங்க. நாங்கள் திருப்பி உங்கள் கேப்டனாக இப்போ விஜயகாந்த் உங்களை பாவம் எல்லாம் நல்ல மனுஷங்க, மனசாட்சி உள்ளவங்க. ஏன்னு கேட்டீங்க, அப்படி திட்டினதுக்கு ஒருத்தர் கூட லைக் போடலை நம்மளை திட்டினதுக்கு. இப்படி நீங்கள் பிரேமலதா நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா எங்கள் நேதாஜி ஆதரவாளர்கள் லட்சக்கணக்கில் இருக்காங்க. அவங்ககிட்ட நான் சொல்லி போடுங்க பிரேமலதாவுக்கு எதிரானு போட்டிங்கன்னா நீங்கள் தமிழ்நாட்டிலே இருக்க முடியாது. காரணம் நாகரிகமான அரசியலை பண்ணுங்கள். உங்களை மாதிரி அநாகரிகமான அரசியல் பண்ணுறதுக்கு நாங்கள் விரும்பலை. நாங்கள் போட்டோம்னா நீங்கள் தாங்க மாட்டீங்க. விமர்சனத்தை தாங்க முடியலைன்னா அரசியலை விட்டு போயிடுங்க. விமர்சனம் அப்படிங்கிறது அரசியல்வாதிகள் தப்பு செய்யும்போது நாங்கள் பண்ணாத விமர்சனமாக ஸ்டாலினை பற்றி எல்லாம் என்ன அவர் என்ன எங்களை தூக்கில் போட்டார். உங்களுக்கு தாங்க முடியலைன்னா ஓடிடுங்க அரசியல் விட்டு. இன்னும் கொஞ்சம் நாளில் அரசியல் விட்டு நீங்கள் விரட்டப்படுவீர்கள், சந்தேகமே இல்லை, நடக்க போகுது. அதனால் பார்த்து பேசுங்க. கெட்ட வார்த்தையில் நீங்கள் பேசுனீங்கன்னா நாங்கள் ஆரம்பித்தோம்னா நீங்கள் தாங்க முடியாது. நாங்களும் ஒரு அரசியல் கட்சி, எங்களுக்கு நிறையா இவங்க இருக்காங்க. நான் அதை சொல்ல விரும்பலை. போடுன்னா போட்டுருவான். நீங்கள் 1 போட்டிங்கன்னா 100 போட முடியும். இந்த பிரேமலதா சொல்லி பேசுகிறவங்க நம்ம நண்பர்களுக்கு சொல்கிறேன், அந்த அம்மா சொல்லிட்டு போயிடுவாங்க. வாழ்நாள் பூரா நீங்கள் கோர்ட்டுக்கு போகிற மாதிரி வழக்கு போட்டு விட்டுருவான். பெயில் கூட எடுக்க முடியாது அந்த அம்மாவால். அப்படி எடுக்க தெரியாது. அதனால் சொல்கிறேன் விஜயகாந்த் ரசிகர்களுக்கு, பிரேமலதா சொல்லும் எதையும் செஞ்சு சட்டத்துக்கு புறம்பாக எதையும் பேசாதீங்க. பேசி நீங்கள் மாட்டினீங்கன்னா அப்புறம் தான் தெரியும் அப்படிங்கிறது. பிரபாகரன் அவருடைய விஜயகாந்த் பையன் பிரபாகரனுக்கு சொல்கிறேன், உங்களை போன்றவர்கள் தலைமை தானுங்க தேமுதிகவுக்கு. பிரேமலதா போன்றவர்களை தலைமை வாங்க வைத்தால் விஜயகாந்த் பேரையும் கெடுத்துருவாங்க. அரசியல் நடத்த தெரியலை, விமர்சனங்களை எதிர்கொள்ள தெரியலை, அநாகரிக அரசியலுக்கு போகிறாங்க அப்படிங்கிறத விஜயகாந்துடைய பையன் பிரபாகரனுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் உங்களை போன்ற இளைஞர்கள் தலைமை தாங்குங்கள் அப்படிங்கிறது தான் எங்களுடைய இந்த இப்போ பிரேமலதா அவர்கள் விஷயத்தில் எங்களுடைய கருத்து அப்படிங்கிறது. அடுத்த விஷயம், அடுத்தது இந்த ஏர்போர்ட் மூர்த்தின்னு ஒருத்தர், அவர் யூடியூப்லலாம் பேசுவார். அவரை போய் கைது பண்ணி உள்ளே போட்டாங்க. சரி, இப்படி கைது பண்ணி உள்ள, ஏன்னா அவர் இப்போ நான் இதில் பார்த்துருக்கேன் யூடியூப்பில், வேறு அவரை பற்றி ஒன்றும் தெரியாது. ஒரு வீடியோ வந்திருக்கு சமூக வலைதளங்களில். அந்த வீடியோவில் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இவர் ஏர்போர்ட் மூர்த்தி ரோட்டில் நடந்து போகிறாரு. 4 பேர் வந்து அவரை அடிக்கிறாங்க. யாருன்னு கேட்டிங்கன்னா திருமாவளவன் 4 பேர் வந்து அடிக்கிறாங்க. உடனே இவர் என்ன பண்ணுறாரு, கையில் ஒரு பேனா கத்தி வச்சுருக்காரு. அதை எடுத்து அவங்கள தற்காப்புக்கு அப்படி மிரட்டுறாரு. அவங்க அடிக்கிறாங்க, அவங்க தான் அடிக்கிறாங்க. இவர் திருப்பி விரட்டி போகிறார். அவ்வளோதான், இதுதான் அந்த வீடியோ. ஆனால் நான் என்ன கேட்குறேன், 2 பேர் மேலேயும் வழக்கு போட்டு இந்த ஏர்போர்ட் மூர்த்தி மட்டும் ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க. அந்த தாக்குன திருமாவளவன் ஆளுங்க யாரையும் ஜெயிலுக்கு அனுப்பலை. அப்போ பாருங்கள் காவல்துறைக்கு எப்படி அழுத்தம் வந்திருக்கும். ஏற்கனவே திருமாவளவன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தார். அவரை வச்சு எதுவும் பேசினா ஆளை வச்சு அடிப்பார். அதுக்கப்புறம் கொஞ்சம் மாறினார், விமர்சனங்களை தாங்கினார். எந்த விமர்சனம் பண்ணாலும் கண்டுக்காமல் இருந்தார், நல்ல அரசியல் பண்ணார். இப்போ மறுபடியும் பழைய மோசமான அரசியலுக்கு வந்துட்டார். உங்களை எதிர்த்து திட்டினா அவங்கள அடிப்பீங்களா? உங்களை எதிர்த்து திட்டினா அவங்கள கொலை பண்ணிடுவீங்களா? இது நாகரிகமான அரசியலா? அதனால் திருமாவளவன் அவர்களுக்கு நாங்கள் கேட்டுக்கொள்வது என்னென்னா, அரசியல்வாதியாக நடந்து கொள்ளுங்கள், விமர்சனங்களை இது பண்ணுங்கள். அவர் தப்பாக பேசுகிறாரா, வழக்கு போடுங்க. ஆபாசமாக பேசுகிறாரா, வழக்கு போடுங்க. ஆளை வச்சு அடிக்கிறது இதெல்லாம் நாகரிகமான அரசியல் இல்லை அப்படிங்கிறத ஏர்போர்ட் மூர்த்தி கைதுக்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்கும் அதே நேரத்தில் அதே கைதை நீங்கள் ஏன் திருமாவளவன் கட்சியை சேர்ந்தவர்களுக்கு செய்யவில்லை? இது திட்டமிட்ட சதி, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, சும்மா அவர் போனாராம், அவங்க விடுதலை சிறுத்தை இவங்கெல்லாம் பார்த்தா இவர் தான் போகிறாரு அடிக்கணும்னு. அவரை ஃபாலோ பண்ணியே வந்திருக்காங்க. திருமாவளவனை அடிக்க சொல்லி இவங்கெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் வந்திருக்காங்க. ஸோ கடுமையான கண்டனத்தை திருமாவளவனுக்கு சொல்கிறோம். நீங்கள் நல்ல அரசியல்வாதியாக மாறுங்கள்.
எல்லா மக்களுக்கும் பொதுவாக இருங்க. விமர்சனங்களை தாங்கிக் கொள்ளுங்கள். விமர்சனம் மோசமாக இருந்தால் சட்ட ரீதியாக அவர்கள் மீது வழக்கு தொடர்ந்து அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுங்கள். அதை விட்டு ரவுடிகளை வைத்து அடிப்பது, ரவுடிகளை வைத்து மிரட்டுவது, இதெல்லாம் நாகரிகமான அரசியல் இல்லை அப்படிங்கிறத அடுத்த கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெயந்த்.